இது எதுக்கு உண்டான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டா எங்க உரிமை போராட்டமாக நாங்க இதை பாக்குறோம். முஸ்லிம் மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்களுடைய வழியின் வேதனையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாங்க இதை தெரியப்படுத்துறோம். இது எங்களுடைய உரிமையை கேட்டு நாங்க நிக்கிறோம். எங்களுடைய மக்கள் எல்லா வகையிலையுமே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய உரிமைகள் அனைத்துமே பாதிக்கப்படுது. இது அரசாங்கம் கண்டிப்பாக நல்ல முறையில எங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்கணும். அது கொடுக்கும் வரைக்குமே நாங்க இன்ஷால்லா எங்களுடைய போராட்டத்தை வீரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு அந்த போராட்டம் போனாலும் அதில் நாங்கள் பங்கேற்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான மனதைரியத்தோட நாங்க இதை எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். உண்மையே சொல்லணும்னா அவங்க இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப மோசடியா நடந்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது மறுக்கப்படுது. நிறைய மக்கள் ஓட்டு போடக்கூடிய நிலையில போயிருக்கும் பொழுது உங்க பேரெல்லாம் இல்ல இதுல அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம சாதாரணமாக அதை எடுத்துக்கிற முடியாது. இதுக்காக ஏற்கனவே நம்ம நிறைய ஆர்ப்பாட்டங்களை நம்ம பண்ணி இருக்கிறோம். ஆனா இப்பதான் அவங்களுடைய அந்த போலி முகங்களை நம்ம இப்ப பாக்குறோம். அநியாயக்கார ஆட்சியுடைய வெளிப்பாடு இப்பதான் ராகுல் காந்தியின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை இறைவன் நம்மளுக்கு தெரியப்படுத்துவான். இதுக்குண்டான முயற்சிகளை நம்ம இன்ஷால்லா முன்னெடுத்து செய்யறதுக்குண்டான வலிமையை இன்ஷால்லா நம்ம பெறுவோம். இன்ஷால்லா. நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை.